ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு இந்த காக்கா வலிப்பு வர மாரியான சீன்லாம் நெறையவே வரும். உடனே ஒரு இரும்பு கையில குடுப்பாங்க அப்படின்ற மாரி சீன் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வர்ற படங்கள்ல அந்த மாரி சீனே வர்றதில்ல அப்படின்றத பார்க்க முடியுது. இது வந்து படங்கள்ல மட்டும் தான் குறைஞ்சிருக்கா? இல்ல ரியல் வேர்ல்ட்லயும் அந்த டிசீஸ் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கா? இல்ல படங்களுக்கு வேற வியாதிகள் கிடைச்சிருச்சு. எபிலெப்சி என்கின்ற கை, கால் வலிப்பு நோய் இன்னும் இருந்துட்டு தான் இன்னும் இருக்கு. இருந்துட்டு தான் இருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கு. இதுக்கும் மரபணுக்கள் ஒரு காரணமா தான் இருக்கு. ஹெரிடிட்டரியா ம். வரும். எபிலெப்சி பொறுத்தவரைக்கும் நாங்க சஜெஸ்ட் பண்ற ஆயுர்வேத மருந்துகள் வந்து காம்ப்ளிமெண்டரியா எடுத்துக்கலாம். ம். ஒன்லி ஆயுர்வேதா எடுக்கக்கூடாது. ஒன்லி அலோபதியும் எடுக்கக்கூடாது. ம். 2ம் காம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்போர்ட்டிவா எடுத்தா இன்னும் அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஆன்டி எபிலெப்டிக்ஸ் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தையால ஸ்கூலுக்கு போக முடியாது. ட்ரௌசியாவே இருக்கும். மேபி அதை கொஞ்சம் லோ டோஸ்லயும் ஆயுர்வேதிக் ட்ரக்ஸும் சப்போர்ட்டிவாவும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். சங்கபுஷ்பி, சாரஸ்வத அரிஷ்டம்னு மருந்துகள் இருக்கு. எபிலெப்சிக்கு நாங்க கொடுக்குற மருந்து பேர் வந்து சாரஸ்வத அரிஷ்டம். அலோபதி, ஆயுர்வேதான்னு இல்ல. ஜெனரலாவே இந்த மாரி தொடர்ந்து மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இது வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமா? இல்ல அது வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கும் எபிலெப்சி அப்படின்ற மாரி? கண்ட்ரோல் தான் ஆ. ஆகும். நிறுத்தக்கூடாது. ம். இதெல்லாம் வந்து மகாரோகம்ல உள்ளது. ம். இல்ல நிறுத்தக்கூடாது. ஓகே. கண்ட்ரோலபிள் தான் வரும். ஒரு